ஏன்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம மைனர் கண்டுபிடிக்கணும், எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு கோஃபேக்டர் வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு இதோட சைன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளை வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் பக்கத்துலேயே. ஸோ அது வந்து என்னன்னா பாருங்கள், ப்ளஸ் எப்போவுமே பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன வரும், நெகட்டிவ் தான் வரணும். அதுக்கப்புறமே பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ்னா அடுத்து நெகட்டிவ் தான். இப்போ பாசிட்டிவ் மேலே இருக்கும்போது கீழே என்ன வரும், நெகட்டிவ். இப்போ அதுக்கு அடுத்தது பாசிட்டிவ், அதுக்கு அடுத்தது நெகட்டிவ். இப்போ கீழே பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். பாசிட்டிவ்னால அடுத்து நெகட்டிவ் தான் வரும். ஓகே, இப்போ இதுக்குரிய சிம்பிள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 இதுக்கே கண்டுபிடிக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 அப்படிங்கிற எலமெண்ட் எடுத்திருக்கேன். இதுக்குரிய மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த 2 இருக்கக்கூடிய ரோவை கட் பண்ணிடுங்க. பாருங்கள். ஓகே, இந்த 2 இருக்கக்கூடிய காலமையும் கட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, இதுதான் இருக்குது. ஓகே, இப்போது நான் வந்து தனியாக இதுக்குன்னு மைனர் கோஃபேக்டர்னு வீடியோ போடுறதுனால மைனர் ஆஃப் 2 அப்படின்னு எடுத்து எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சம் போடும்போது செய்யும்போது இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. மேட்ரிக்ஸ்லேயே டைரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பாக்கி இருக்க 4 எலிமெண்ட்ஸ் என்னது, 4 1 7 2. ஓகே, இப்போது பாருங்களேன், 4 1 7 2. இதில் வந்து பிரின்சிபல் டயக்னல்னு எதை சொல்லுவோம், பிரதான மூலைவிட்டம்னு சொல்கிறது இதுதான். இதை மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கிங்க. 4 × 2ன்றது 8. இப்போ செகண்டரி டயக்னல்ன்றது இதுதான். 7 × 1ன்றது என்னது, 7. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த பிரின்சிபல் டயக்னல், இந்த 8. ஓகே, இதிலிருந்து செகண்டரி டயக்னலுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரை மைனஸ் பண்ணணும். ஸோ 7 - 8 - 7. பாருங்கள், 4 × 2ன்றது என்னது, பிரின்சிபல் டயக்னல் 8. இதுலேருந்து செகண்டரி டயக்னல்ன்றது இது ரெண்டும். அப்போ 7 × 1ன்றது 7. இந்த பிரின்சிபல் டயக்னல்லேருந்து செகண்டரி டயக்னலில் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 8 - 7 = 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, இது என்னன்னா மைனர். இப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் 2ங்கிற நம்பருக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2ங்கிற நம்பருக்கு இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். இதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. மைனர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1. இதையும் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. ப்ளஸ் × 1 = +1. இதுதான் ஆன்சர் 1. இதுதான் இந்த 2 அப்படிங்கிற நம்பரோட மைனர் அண்ட் கோஃபேக்டர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் 3 எடுத்துக்கிறோம். இதோட மைனரையும் கோஃபேக்டரையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம இந்த சைடு எழுதியிருக்கோம்ல ரஃப் ஒர்க், அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த 3 அப்படிங்கிற நம்பரோட மைனரையும் கோஃபேக்டரையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த 3 இருக்கக்கூடிய ரோவை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். 3 இருக்கக்கூடிய காலத்தையும் கேன்சல் பண்ணணும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 1, கீழே இருக்க 3 2. இந்த மாதிரி நீங்கள் 3/2 மேட்ரிக்ஸில் ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த ரோ காலம் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னா 4 இருக்கும். அந்த ஆர்டர் மாறாமல் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். பாருங்கள், மைனர் ஆஃப் 3க்கு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3ல வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 1. அதே ஆர்டர் படி அப்படியே எழுதியிருக்கேன். 3 2, கீழே என்ன இருக்குது, 3 2. சேம். இப்போ நம்ம பிரின்சிபல் டயக்னல் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 3ன்னு கிடைக்கும். இந்த பிரின்சிபல் டயக்னல்லேருந்து இந்த செகண்டரி டயக்னலில் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 6 - 3ன்ற போது ஆன்சர் என்ன கிடைக்கும், -3. ஓகே, நமக்கு ஆன்சர் வந்து +3. 6லேருந்து 3 போச்சுன்னா +3. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அடுத்து நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 3 = இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே என்ன சைன் இருக்குது,
மைனஸ். ஸோ மைனஸ் எடுத்து நம்ம எழுதிக்கணும். இந்த 3க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச மைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்போ இந்த +3 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். இப்போது மைனஸ் இன்ட்டு +3 இஸ் ஈக்குவல் டு -3. இதுதான் இந்த 3 அப்படிங்கிற நம்பரோட மைனர் அண்ட் கோஃபேக்டர். இவ்வளோ தாங்க. மைனர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காக நம்ம கண்டுபிடிச்சி இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஏங்கிற மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சோம்? 1. 2 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? கோஃபேக்டர் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 3க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -3ன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்படியே அந்தந்த இடத்துல அந்தந்த கோஃபேக்டர் எழுதினோம்னா இந்த கிடைக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும்ல, ஃபைனலாக 9 எலமெண்ட்ஸுக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக கிடைக்கும் இல்லையா, அதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம்.